வணக்கம். எல்லா கட்சிகளும் தொண்டர்களை தேடி போகும். ஆனால் அண்ணாமலை மட்டும் தலைவரை உருவாக்க போகிறேன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப புதுசு. ஒன்றும் இல்லைங்க, பொள்ளாச்சியில் நடந்த வி த லீடர்ஸ் மாநாடு மூலமாக அண்ணாமலை ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. மற்ற கட்சிகளில் வெறும் தொண்டர்கள் மட்டும் சேரும்போது இவரோட இயக்கம் எங்களை பின்தொடராதீர்கள், நீங்களே தலைவராகுங்கள் என்ற புதிய தத்துவத்தை முன்னெடுத்துள்ளது. இவர் சொல்லியிருக்காரு, 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தா புதிய கட்சி ஆரம்பிப்போம், அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நடக்கும். 50 லட்சம் என்ன, 1 கோடி கூட உறுப்பினர்கள் சேர்க்கலாம். தமிழ்நாட்டில் தொண்டர்கள் காலம் முடிஞ்சு இனி தலைவர்கள் காலம் தொடங்க போகுதா? அண்ணாமலை கையில் எடுத்திருக்கும் தொண்டர் அரசியல் அப்படின்னா என்ன? வழக்கமான தேர்தல் பிரச்சார கூட்டம் மாதிரி இல்லாமல் அண்ணாமலையோட இந்த மாநாடு இளைஞர்களும் பெண்களும் தன்னார்வ தொண்டர்களும் முதியவர்களும் நிறைய பேர் குவிஞ்சிருந்தாங்க. இது தேர்தலை பற்றியோ பேசப்படவில்லை. ஒரே போதையற்ற தமிழகம், மதசார்பற்ற நோக்கம் என்ற சமூக புள்ளிகளோடு இந்த இயக்கம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை கேட்கறதுக்கும் அண்ணாமலை என்ன கூறப் போகிறார் என்று கேட்பதற்கும் குவிந்த கூட்டம் இது. வெறும் ஓட்டுகளுக்காக மட்டும் மக்கள்னு நினைக்காம அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தலைவர்களாக மாற்ற வேண்டும் என்பது அண்ணாமலையின் குறிக்கோள். அது மட்டுமல்ல, தமிழக அரசியலில் அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இது இருக்கும். வி த லீடர்ஸ், நாங்கள் தலைவர்கள் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதை அரசியலாக மாற்ற போகிறாரு அண்ணாமலை அவர்கள். கண்டிப்பாக மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாடு மக்கள் மாற்றம் தேவைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சரியான மாற்றம், நல்ல மாற்றம் தேவைன்னா அண்ணாமலையின் அரசியலை பின்பற்ற வேண்டும். நன்றி.